வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் வானொலியில் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உறவுகளே, உங்களுக்கு தெரியும், எதிர்வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்முடைய பேகன் இட்ரபிக்டா மண்டபத்திலே மிக முக்கியமான நிகழ்வினை நோர்வே கரிகாலன் பேரவை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். அதற்காக தமிழ் மொழியில் ஆர்வமுள்ள சிலர் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது ஒரு நண்பரிடம் செல்வோம். பாரிசாலன் அவர்கள், வணக்கம். 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 சொல்லுங்கள் பாரிசாலன், அதாவது இந்த நிகழ்வு எவ்வாறு நடைபெறவிருக்கிறது? இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. அதற்கான காரணம், பல தமிழ் சங்கங்கள் பல நிகழ்வுகளை பல புலம்பெயர் தேசங்களில் நடத்தியிருந்தாலும் கரிகாலன் பேரவை நடத்த இருக்கும் இந்த கலந்தாய்வில் இந்த கருத்தரங்கம் என்பது உலகத் தமிழர்களில், குறிப்பாக தமிழக தமிழர்கள், தமிழீழ தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பல நாடுகளிலிருந்தும் ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்பாக நடத்துகிறார்கள். இதற்கு முன்பு நடந்த தமிழ் சங்கங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் முன்னெடுப்பார்கள், இல்லை ஈழத்தமிழர்கள் முன்னெடுப்பார்கள். ஆனால் ஒரு மாற்றமாக கரிகாலன் பேரவையை பொறுத்தவரை 2 தமிழர்களும் சரிபங்காக பங்கெடுத்து முன்னெடுக்கக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைஞ்சிருக்கு. இதோடைய நோக்கமும் அத்தகைய நோக்கமே. தமிழீழ தமிழர்கள் மற்றும் தமிழ்நாட்டு தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள், இவர்கள் அனைவருடைய அரசியல், மொழியியல், பண்பாடுவியல், வாழ்வியல் ஆகிய அனைத்தையும் ஒரு சேர கட்டமைக்கக்கூடிய ஒரு முன் நகர்வாக தான் இந்த நகர்வு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மை இணைப்பது நமது மொழி தான், தமிழ் மொழி. அதோடைய எதிர்காலம் என்பது புலம்பெயர்ந்த தேசங்களில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. தமிழின் உணர்வும் ஆர்வமும் புலம்பெயர்ந்த தமிழரிடம் இருப்பினும் அவருடைய அடுத்த தலைமுறை குழந்தைகள் சூழலியல் காரணமாக தமிழில் பேசுவது அதிக அளவு குறைஞ்சிருக்கு. அப்போ அதற்கெல்லாம் மீட்டெடுத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தமிழ் உணர்வையும் தமிழர் வாழ்வியலையும் கடத்தக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக இந்த நிகழ்ச்சி என்பது இருக்கும். அதுபோக தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாடுடைய மொழியியல் சார்ந்த சில விடயங்கள், தமிழீழத்தில் நடக்கக்கூடிய மொழியியல் சார்ந்த சில பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் உலகத் தமிழர்களாக நாம் ஒருங்கிணைந்து எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது. இப்போ தமிழ்நாட்டிலையுமே தமிழ் சார்ந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சில அரசியல் கட்டமைப்புகள் தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கு சில பாதகங்களை ஏற்படுத்தலாம். அதே போல் இலங்கையுடைய மொழியியல் கட்டமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கும் நம் இனத்துடைய தொடர்ச்சிக்கும் சில பாதகங்களை ஏற்படுத்தலாம். அவற்றையெல்லாம் உலகத் தமிழர்களாக எப்படி ஒரு புரிதலோடு எதிர்கொள்வது, அடுத்த கட்டத்திற்கு நம் தமிழ் சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்போடு எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிறதோடைய முதற்கட்ட ஒரு படிநிலை தான் இந்த கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கம் அதாவது மாலை 4 மணிக்கு ஆரம்பமாகும் என்று சொல்லி பேரவை அறிவித்திருக்கின்றது. இந்த அமர்வு அல்லது இந்த கருத்தரங்கம் எவ்வாறு நகர்ந்து செல்லவிருக்கிறது? கலை நிகழ்ச்சியில் தொடங்கி அகவணக்கத்தில் தொடங்கி கலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருத்தியலில் பயணிக்கும். அதிகமாக கருத்தியல் பேசுவதற்கென்று தான் பல தமிழர்கள், ஆய்வாளர் மன்னர்மன்னன் அவர்கள் வருகிறார். நான் அரசியல் சார்ந்த கருத்தாய்வில் நான் இருக்கிறவன், இப்போ நானும் இருக்கேன். ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தகுந்த தலைப்பில் ஒரு கலந்தாய்வின் அடிப்படையில் இந்த கருத்தரங்குகள் நடக்க இருக்குது. இது ஒரு இன்டராக்டிவ் செஷனாகவும் திட்டமிட்டிருக்காங்க. பார்வையாளர்களாக வரக்கூடியவர்களும் அவருடைய சந்தேகத்தை நேரடியாகவே கேட்கலாம். அதற்கான நேரங்கள் ஒதுக்கப்பட்டே இருக்கும். ஒவ்வொரு கருத்தரங்குகளும் குறிப்பிட்ட தலைப்பின் கீழே அந்த கருத்தரங்கங்கள் ஒருங்கிணைக்கப்படும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ வரலாறு சார்ந்த விஷயங்களில் மன்னர்மன்னன் அவர் பேசுவார். இப்போ நான் அரசியல் மற்றும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் சார்ந்த விடயங்களில் பேசுவோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அடிப்படையில் கருத்தரங்குகளில் தலைப்புகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவங்க ஒரு கருத்தாக்கம் என்பது உருவாகும். அங்கே கேள்வி கேட்க பங்கு பெறுபவர்கள் அவர்களுக்கு தோணக்கூடிய கேள்விகளையும் முன்வைக்கலாம். பொதுமக்கள், எங்களுடைய பேகன் வாழ் மக்கள் அல்லது நோர்வே வாழ் மக்கள் இதில் பங்கு பெற்ற வேண்டும், அவர்களுக்கு இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அடிப்படையில் இது ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கும். நமது வேர்களையும் நமது உணர்வுகளையும் எந்த அளவுக்கு நாம் பேணி காக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு கடமையை நிச்சயம் இந்த கருத்தரங்கம் உங்களுக்கு புரிய வைக்கும். நமது குழந்தைகளுக்கும் அடுத்த கட்ட தலைமுறைக்கும் நம் இனத்துடைய தொடர்ச்சி, அதோடைய தேவை, அதை நாம் தொடராவிட்டால் நமக்கு ஏற்படும் பாதகங்கள், இவை எல்லாமே ஒரு சரியான புரிதலின் அடிப்படையில் கொடுக்கப்படும். ஆகவே
இந்த கருத்தரங்குக்கு வந்துட்டு செல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை என்பது நிச்சயம் இந்த கருத்தரங்கு முடியும் பொழுது ஏற்பட்டிருக்கும். மிகவும் நன்றி. மீண்டும் பேகன் கரிகாலன் பேரவையின் ஆதரவிலே, அவர்களுடைய அனுசரணையிலே, அவர்களுடைய நிகழ்வு ஒன்றை சிறப்பிப்பதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே, அதாவது எங்களுடைய மொழி ஆய்வரங்கம் தொடர்பான ஒரு தலைப்பு தான் எங்களுக்கு எதிர்நோக்கு, அதனுடைய பார்வை தொடர்பான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எங்களுடைய மக்கள் வர வேண்டியதன் அவசியம் என்னென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்போது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எது சரியாக இருக்கிறதோ அது போதும்னு நினச்சி பெரும்பாலான மக்கள் ஒதுக்கிடுறாங்க. ஆனால் பெரும் பணக்காரர்கள் வந்து எதிர்காலத்தில் முதலீடு பண்ணுறாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இதுதான் அடுத்த எதிர்காலமாக இருக்கும், இதுதான் அடுத்த எதிர்காலமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எதிர்காலத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா நம்ம கடந்த காலத்திலேயே தேங்கி போயிடும். அப்போ தமிழர்களுக்கு எதிர்காலம்ன்றது எப்படி இருக்கும், அது எப்படி இருந்தால் நமக்கு சாதகமாக இருக்கும், அல்லது இந்த எதிர்காலத்தை வந்து தமிழர்கள் எப்படி தங்களுக்கு சாதகமாக கட்டமைத்து கொள்வது அப்படிங்கிறத உட்பொருளாக வச்சு தான் இந்த நிகழ்வு நடக்குது. அதனால் இந்த நிகழ்வுக்கு வர்றவங்க வந்துட்டு இந்த நிகழ்வின் நன்மைக்காக மட்டும் இல்லை, அவங்களுடைய சொந்த நன்மைக்காகவும் இந்த நிகழ்வுக்கு வரலாம். ஏன்னா இப்போ அடுத்து என்ன படிக்கிறோன்றதில் ஆரம்பித்து, இதுக்கு அடுத்து தமிழ் இனத்தை வந்து எடுக்கக்கூடிய மிக முக்கியமான நடவடிக்கை என்னன்றதில் ஆரம்பித்து சில நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வந்துட்டு பழகிக்கணும். இப்போ உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அப்போ தமிழர்கள் பழகி கொள்ள வேண்டிய பழக்கங்கள் என்னென்னங்கிறத தொடர்பாக எல்லாத்த பற்றியும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் விரிவாக பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களோட பேச போகிறோம். அதனால் இப்போ தமிழர்கள் வந்துட்டு பலன் பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக பார்க்குற எல்லா நிகழ்வுமே எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பங்கேற்று நிகழ்வை சிறப்பிக்கணும் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் கூட சிறப்பிக்க வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, நான் அப்படி நினைக்கல. நான் அந்த நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கிறேன். என்ன மாதிரி பங்கேற்கணும்னு மற்றவங்களையும் நான் அழைக்கிறேன். அதுதான் அந்த நிகழ்வோட சிறப்பு. மிகவும் நன்றி மன்னன். நாங்கள் உங்களை எதிர்வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏப்ரல் 26, 27 தேதிகளிலே பேகன் சான்சிலியில் அமைந்துள்ள இட்ரபிக்டா மண்டபத்திலே சந்திப்போம். கரிகாலன் பேரவையினர் நாவுக்கு சுவையான நம்முடைய தாய்நாட்டு உணவு கொடுப்பதிலிருந்து ஆரம்பமாகி இந்த நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது. சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நன்றி.